வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு அரசியல் சூழல் முழுவதுமாக வேறு ஒரு தளத்துக்கு போயிடுச்சு. யாரும் எதிர்பார்க்காத, யாரும் கணிக்காத ஒரு திசைக்கு தமிழ்நாட்டு அரசியல் போயிடுச்சு. அதை ஒட்டி தான் பல விஷயங்கள் நடக்கும். இப்போ முக்கியமா திரைத்துறை அரசியல் இருக்குல்ல, சினிமாவுக்குள்ள ஒரு பாலிடிக்ஸ் இருக்கு. அந்த சினிமா பாலிடிக்ஸ்ங்கிறது எதை ஒட்டி இருக்கும்? எப்பவுமே ஆளுகிற கட்சியை ஒட்டி தான் அந்த அரசியல் இருக்கும். ஆளுகிற கட்சிக்கு சாதகமாக தான் அந்த அரசியல் இருக்கும். இப்போ விஜய் பக்கம் காத்தடிக்குது. விஜய் பக்கம் பல்வேறு பல்வேறு அரசியல் சினிமாவில் இருக்கிற பல சங்கங்கள், அமைப்புகள், இவங்க எல்லாரும் விஜய்க்கு சாதகமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது இயல்பானது தான். தினமும் போய் பார்க்குறாங்க விஜயை, தினமும் கோரிக்கை வைக்கிறாங்க. ஸோ அது அவங்களுடைய தேவை. அதுக்காக அவங்க அரசியல் நாடுறாங்க. அதை நம்ம ஒன்றும் பெருசாக தப்பு சொல்ல முடியாது. இப்போ இதில் விஜய்க்கு எதிராக யார் இருக்காங்க, விஜய்க்கு எதிர் யாருன்னு சொல்லிட்டு அவங்களே ஒரு பிம்பத்தை செட் பண்ணிட்டாங்க. அது ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் விஜய்க்கு எதிரான மனநிலையில் உள்ளவர். அவர் என்னதான் பிரஸ் மீட் வைக்கிட்டோம், அல்லது பேட்டி தரட்டும், அல்லது வெளிப்படையாக வாழ்த்து சொல்லட்டும், டேய் நான் அப்படியெல்லாம் இல்லைப்பா, எனக்கு இதெல்லாம் ஒரு பொருட்டே இல்லை, நான் பார்க்காத பதவியோ நான் பார்க்காத வாய்ப்போ கிடையாது, நான் எதையுமே பயன்படுத்தாமல் நான் கடந்து வந்துட்டேன், என்னுடைய சினிமாவில் என் பயணமே 50 ஆண்டு காலம் நிறைவடைஞ்சிருச்சு, அது என்னுடைய அந்த சினிமா பயணத்தினுடைய இறுதி கட்டத்தில் இருக்க, இப்படியெல்லாம் சொன்னா கூட இல்லை 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 நீங்க விஜய்க்கு எதிரானவர் தான், விஜய் மேல உங்களுக்கு பொறாம, இப்படி ஒரு ஒரு மனநிலையோட பயணிக்கிற ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க தான் இதை கிளப்பி விடுறாங்க. இப்போ அவங்க கிளப்பி விடுற முக்கியமான கேள்வி என்னன்னா, ரஜினியினுடைய புதிய படங்கள். இப்போ ஜெயிலர் 2 அது சன் பிக்சர்ஸோட படம். அது இந்த ஜூன் மாசமோ ஆகஸ்ட் மாசமோ ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கு அடுத்து இந்த ஆண்டே தொடங்கப்படவிருந்த படம் தான் 173வது படம், தலைவர் 173. அதற்கு அடுத்து தொடங்கப்படவிருந்த படம் கமலஹாசன் ரஜினிகாந்த் படம். இது அவருடைய 174வது படம். அதுக்கு அடுத்த ஒரு படம் 175வது படம். இது அவருடைய லைனப். இப்போ அந்த 3 படங்களுடைய தொடக்கம் அது எப்ப தொடங்கும் அப்படிங்கிறத ஒரு கேள்விக்குறியாக முன்வைக்கிறாங்க. இதுல என்னடா கேள்வி இருக்கு? விஜய் சிஎம் ஆயிட்டு அவர் பாட்டு நாட்டை ஆள போறாரு. இவர் சினிமாவில் தான் இருக்காரு. சினிமாவை தாண்டி அவர் வேற எதுவும் பேசுறது கூட இல்லை. தேவைப்பட்டா இந்த மாதிரி ஒரு கருத்தை சொல்லிட்டு அவர் பாட்டு கடந்து போறாரு. அவர் படங்களுக்கு பிரச்சனை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? யார் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னா, யார் பண்ணுவாங்கலாம் சொல்ல முடியாது. ஆனா அந்த படங்கள் பிரச்சனை ஆகும், அது நடக்குமா, அந்த படங்கள் தொடங்குமான்னு தெரியாது அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துக்கிடமான ஒரு வருஷன் பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ சினிமாவில் இருக்கிறவங்க. முக்கியமா 173. இப்போ ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகிடும். 173வது படம் அது ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டா, அதாவது படம் தொடங்குமா அப்படிங்கிறதே சந்தேகத்துக்கு இடமா இருக்கு. காரணம், அந்த படத்தை தயாரிப்பது ராஜ்கமல் நிறுவனம். அந்த படத்தை இயக்கிறதா சொல்லப்பட்டது சிபி சக்கரவர்த்தி. இப்போ அவர் அந்த படத்தை இயக்குறாரா இல்லையான்ற கேள்வியை எழுப்பிட்டாங்க. அது இப்போ வரைக்கும் விடை தெரியாத கேள்வியாக போயிட்டு இருக்கு. புதுசா வேற ஒருத்தர் வராரு அப்படின்னாங்க, அவரும் வராறாங்கிறது தெரியாது. இந்த 2 பேருமே இருக்கமா இல்லையாங்கிறத சொல்லாமையே அப்படியே கடத்திக்கிட்டு போறாங்க. அதுக்குள்ள தேர்தல் பரபரப்பு வந்ததுனால புதிய அரசு அமைஞ்சது. இந்த பரபரப்புல இந்த படங்களை பத்தி யாரும் பெருசா கவனிக்கல. இப்போ இந்த படம் இந்நேரம் தொடங்கி இருக்கணும். எது? தலைவர் 173 இந்த ஏப்ரல் இறுதியில தொடங்கினாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு தொடங்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ தேர்தல் முடிஞ்சு புதிய அரசாங்கம் அமைஞ்சிருச்சு. ஆனா எப்ப தொடங்கப்படும், யார் முக்கியமா அதனுடைய இயக்குனர், இது 2மே தெரியல. கண்ணோட கமலஹாசன் அந்த படத்துக்கு ப்ரொடியூசர். ஸோ அது எப்படி இந்த படத்தை தொடங்க போறாரா இல்லையாங்கிறது தெரியல. ரசிகர்கள் பெரும்பாலும் என்னன்னா, இந்த படமே வேண்டாம் தலைவா அப்படிங்கிறத ரசிகர்களுடைய எண்ணமா இருக்கு. இன்னொரு படம் நெல்சன் இயக்கத்தில் உருவாக போற ரஜினி கமல் இணைந்து நடிக்கிற படம். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்பட்டுச்சு. இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு அந்த ப்ரமோஷன், அந்த படத்துக்கு உரிய ப்ரமோஷன் வீடியோ இந்தியா முழுக்க பேசப்பட்டது. இப்போ வரைக்கும் பரபரப்பா லைம் லைட்ல இருக்கிற ஒரு வீடியோ அது. எப்படின்னா, இந்த தேர்தல் நேரத்தில் அந்த வீடியோ எப்படி மாத்தினாங்க ஏஐலன்னா, இந்த ரூம்ல இருந்து கமலஹாசன் வர்றார். கமலஹாசன் அந்த ஒரிஜினல் வீடியோல கமலஹாசன் வந்தார்ல, அப்படி வரார் ஒருத்தர். அவர் யாருன்னா புஷி ஆனந்த். கமல் ரோல்ல வர்றது யாரு? புஷி ஆனந்த். அப்புறம் இந்த ரூம்ல இருந்து ரஜினிகாந்த் வர்றாருல்ல, இந்த ரஜினிகாந்த் ரோல்ல வர்றது யாருன்னா ஜோசப் விஜய். இந்த 2 பேரும் அப்படி இணைஞ்சு நடந்து வராங்க. அந்த கமலஹாசன் ரஜினிகாந்த் படத்துக்கான அந்த ப்ரொமோ மியூசிக் பாட்டை போடுறாங்க.
நம்ம வந்து ஏண்டா இப்படியெல்லாம் நமக்கு ஒரு தண்டனையை கொடுத்த அப்படின்னு கேட்டுக்கிற மாதிரியான ஒரு காட்சி நான் வந்து உண்மையாகவே இந்த ப்ரமோ வீடியோ வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் தினமும் உட்காந்து பார்ப்போம். இதை ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தானே ஒரு வாட்டி பார்ப்போம். ஏன்னா அந்த பாட்டு மியூசிக்கு அதே போல் அவங்க 2 பேரும் நடந்து வர்ற அந்த 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 கெத்து இருக்கும் பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கே. வந்து எல்லாம் சேர்ந்த அந்த கலவை வந்து ஒரு கூஸ் பம்ப் மூமெண்ட். அது எப்போ பார்த்தாலும் அது கூஸ் பம்ப் தான் அந்த அந்த ப்ரொமோ டீசர். இதை பார்த்த கண்ணால இந்த கொடுமையை வந்து பார்க்க வேண்டியதா போச்சு அப்படின்ற அந்த மன உளைச்சல்ல இப்ப அதை பார்க்கறதே விட்டுட்டேன். இன்னைக்கு வரைக்கும் போடுறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த தந்தி டிவியில வேணும் எப்படி அது அவங்களுக்கு எல்லாம் மனசு வருது, மனசாட்சி இருக்கான்னு தெரியல. புஷி ஆனந்தம் விஜயம் வராங்க, ரஜினி கமல் வேடத்துல. அதுக்கு இந்த அனிருத்தோட அந்த மியூசிக்கை போட்டு அந்த நியூஸுக்கு முன்னாடி லைவ் கவரேஜுக்கு முன்னாடி இதை போடுறாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி விஜயுடைய பிரச்சாரத்துக்கு லைவா பாட்டு போட்டு அவங்க ஃபயர் விட்டாங்க, அந்த மாதிரி இப்போ பதவி ஏற்படவா அல்லது புதிய அமைச்சர்கள் வராங்களா அல்லது விஜய் நடந்து வராரா, அதற்கு வந்து இந்த இந்த ஒரு இன்ட்ரோ மாதிரி இதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை காட்டுறாங்க. இன்னைக்கு அப்படி பார்க்குற ஒரு கொடுமை நேர்ந்தது. சரி, அதை விடுங்க. இப்போ இந்த படம் என்ன ஆகும்? நெல்சன் இயக்குற அந்த படம் ரெட் ஜெயண்ட் மூவி நிறுவனத்தோட படம். இது வந்து கமல்ஹாசன் இதில் பாட்டு இல்லை, அதில் கமல்ஹாசன் தயாரிப்பாளர், இதுக்கு ரெட் ஜெயண்ட் தயாரிப்பாளர், ஆனால் கமல்ஹாசன் நடிக்கிறார். இப்போ இந்த 2 படங்களிலும் முதல் படமே வந்து இன்னும் டைரக்டர் தெரியலன்னு சொல்லிட்டு அது அப்படி நிற்கிது. இந்த படத்தில் கமல்ஹாசன் நடிக்கிறார், ரெட் ஜெயண்ட் தயாரிக்குது. ஆனால் காட்சி, அதாவது ஆட்சி மாறி போச்சு, விஜய் தலைமையிலான அரசு வந்துருச்சு. இனி ரெட் ஜெயண்ட் நிறுவனம் வந்து படமே தயாரிக்க முடியாது, அவங்களுக்கு ஸ்கெட்சு போட்டாச்சு, அவங்க தமிழ்நாட்டை விட்டு ஓடி இருந்தால் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு ஓடி போயிருங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. யாரும் பேட்டை ரவுடி தாதா அப்படி யாரும் சொல்ல. இதை இந்த அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சர், அதாவது 3வது இடத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா, அவர் வந்து வெளிப்படையாக விட்ட ஒரு மிரட்டல். இது உதயநிதி ஸ்டாலின், ரெட் ஜெயண்ட், திமுக பிரமுகர்கள் அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு மிரட்டல் அவர் வந்து விட்டுருக்காரு. இப்போதான் 2 நாள் தான் ஆகுது. அப்போ இயல்பா என்ன ஆகும்னா, இந்த படம் தயாராகுமா? இப்படி ஒரு அமைச்சர் பகிரங்கமா மிரட்டல் விடுக்கிறாரு, ஒரு சிஎம் அதை பார்த்துட்டு சும்மா இருக்காரு, அவர் அனுமதியோடய இந்த மிரட்டல் எடுத்துக்கலாம். ஸோ உதயநிதி அவருடைய நிறுவனம் இந்த ரெட் ஜெயண்ட், அது இந்த படத்தை தயாரிக்க முடியாது. அப்போ வேற யாரு தயாரிப்பாங்க? வேற யார் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரா வருவாங்க? சன் பிக்சர்ஸ் இல்லை, சன் பிக்சர்ஸும் வர முடியாது. கமல்ஹாசனே தயாரிப்பாரா? அதுவும் தெரியாது. அதே போல இந்த கமல்ஹாசன் ஒரு படத்தினுடைய தொடக்க விழா மதுரையில் நடந்தது, அதுக்கு போயிருந்தார். செய்யோன் சிவகார்த்திகேயன் நடிக்கிற படம். அந்த படம் தொடக்க நிகழ்வுல கூட வந்து ஜாயின் பண்ணது யாருன்னா கோபுரம் போலீஸ் அன்புச்செழியன், அவர் வர்றார், ஃபைனான்சியர், மிகப்பெரிய ஃபைனான்சியராக அன்புச்செழியன் வர்றாரு. அவருடைய உதவியோட வந்து அந்த படத்தை அவர் தயாரிக்க போறதா இப்போ தெரியுது. அன்புச்செழியன் வந்து திமுகவுக்கு எதிரான ஆளாக பார்க்கப்பட்டவர். அவர் உதயநிதி இருந்தால் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன ஒரு ஆள். இப்போ அவர் வந்து கமல்ஹாசனோட கை கோர்க்கிறாரு, ராஜ்கமல் ஃபிலிம்ஸுக்கு அவர் ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. இப்போ அடுத்து நடக்கிற இந்த உதயநிதியோட அந்த ரெட் ஜெயண்டோட படம், இந்த ரஜினி கமல் படத்துக்கு உதயநிதி வரலன்னா, உதயநிதி இல்லைன்னா யார் வந்து ஃபைனான்ஸ் பண்ணுவாங்க, யார் தயாரிப்பாங்க? அப்போ தயாரிப்பிலேயே வந்து இவ்வளோ பெரிய ஒரு கேள்விக்குரிய சந்தேகத்தை எழுப்பியிருக்காரு ஆதவ் அர்ஜுனா. ஸோ இந்த 2 படங்களுமே தொடங்குமா, தொடருமா, ரிலீஸ் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை படம் வந்து தொடங்கிறதுக்கு முன்னாடியே வந்து இந்த விஜயனுடைய அரசு அப்படி ஒரு கேள்வியை வந்து அவங்களுக்கு முட்டுக்கட்டையாக போட்டு வச்சுருக்காங்க. இது பெரிய அளவுக்கு பேசு பொருளாக தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே பேசுகிற ஒரு விஷயமா மாறி இருக்கு. இப்போ விஜய் ஒரு முதலமைச்சராக இருக்கிற விஜய், சினிமாவிலேருந்து முன்னணி கதாநாயகனாக இருந்து போய் முதலமைச்சராக இருக்கிற விஜய் இந்த நிலையை வந்து ரசிக்கிறாரா, இது தொடரட்டும் அப்படின்னு பார்க்குறாரா, இல்லை சினிமாங்கிறது வேறப்பா, அது வேற இண்டஸ்ட்ரி, அவங்க பாட்டுக்கு வந்து அவங்க வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலை என்னவோ அதை நம்ம பார்ப்போம் அப்படின்ட்டு வந்து அவர் இதில் தலையிட போகிறாரா அப்படிங்கிற கேள்வி வந்து $1 மில்லியன் கேள்வி வந்து எழுந்திருக்கு. காரணம், இந்த திமுக பதவியில் இருந்த காலம், அதே போல் அதிமுக பதவியில் இருந்த காலம் பெருசாக வந்து சினிமா நடவடிக்கையில் அவன் தலையிட்டதில்லை. எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது திரைத்துறையினர் கேட்ட உதவி, அதை இப்போ இருக்கிற விஜய் வந்து அன்னைக்கு கேட்ட 2 படங்களுக்கு கேட்ட உதவியை அவர் செஞ்சு கொடுத்துருக்கார்.
எடப்பாடி பழனிசாமி, எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல். அதே போல் கடந்த 5 ஆண்டுகளில் ரெட் ஜெயிண்ட் நிறுவனத்தாலோ அல்லது திமுக அரசாலோ தடைப்பட்ட படங்கள் அப்படின்னு எதையும் சொல்ல முடியாது. சொல்லப்போனால் ரெட் ஜெயிண்ட் வந்து பலருக்கும் உதவி தான் பண்ணியிருக்கு. ரிலீஸ் பண்ண முடியாமல் இருந்த பல படங்களை வந்து தியேட்டர்கள் கொடுத்து அவங்க ரிலீஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சார்ஜோ அதை பண்ணியிருப்பாங்க. மற்றபடி வந்து எந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண விடாமல் முட்டுக்கட்டையை நின்னதே இல்லை. ஜனநாயகன் உள்பட எந்த படத்தையும் வந்து அவங்க தடுக்கலை. ஜனநாயகன் தடைப்பட்டதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கே தெரியும். சிஎம் ஆயிட்டாரு. அவரே வந்து இப்போ நினைச்சாலும் அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. அப்போ யார் முட்டுக்கட்டை? திமுக முட்டுக்கட்டைன்னு இப்போ சொல்ல முடியுமா? அதனால சினிமா வேற, அரசியல் வேற. அதாவது அந்த இயங்குற விதத்தில் எந்த தொந்தரவும் இல்லாமல் வந்து சினிமா இயங்குனா இந்த மாதிரியான ஒரு சந்தேகம், ஒரு மிரட்டலை வந்து பொது வெளியில் வச்சுட்டா சினிமாக்காரங்க எப்பவுமே வந்து யோசிப்பாங்க. பகிரங்கமாக ஒரு அமைச்சரே அப்படி சொல்லிட்டாரு, நம்ம இந்த படத்தில் போய் இன்வால்வ் ஆகி அல்லது நம்ம ஏதோ ஒரு வகையில் வந்து சிக்கிக்கிட்டா பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு யோசிப்பாங்க. ப்ரொடியூசர் யோசிப்பாங்க, நம்ம போய் அதில் மாட்டிக்கிட்டா என்ன ஆகுறதுன்னு யோசிப்பாங்க. ஸோ அப்படி ஒரு சிக்கலை, அப்படி ஒரு கேள்வியை ரஜினிகாந்தோட படங்களுக்கு ஏற்படுத்தி வச்சிருக்காங்க இந்த தாவேகா பசங்க.